Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோ ரித்தன்யாவோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு எடுத்தது தான். லாஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே தான் வந்து ரித்தன்யாவோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது திடீர்னு என்னோடய கேஸ் காலி ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கான இண்டிகேஷனுமே இல்லை, திடீர்னு காலி ஆகிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இண்டக்ஷனையாவது எடுத்து வைப்போன்னு பார்த்தா அவ்வளோ நாள் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த இண்டக்ஷன் அன்றைக்கின்னு பார்த்து ஏதோ ஒரு எரர் காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டைமில் ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணுமே அப்படிங்கிறதுனால இந்த மல்டி குக் கெட்டில் எடுத்து வச்சு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சுட்டேன் நான் அன்றைக்கி. அப்படி தான் வந்து அந்த டே போச்சு. மீதி ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு வந்து அம்மாவே வந்து குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டே அப்படியே போயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டே நம்ம போய் வந்து இந்த இண்டக்ஷனை சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம், என்ன தான் பிரச்சனைன்னு கேட்கலான்னு பார்த்தா அதில் ஏதோ ஒரு பார்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம அப்போ புதுசாக வந்து இன்ஃப்ராரெட் குக் டாப் வந்திருக்கு இல்லையா, அது போய் வாங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டி நகர் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு ஷாப்லேயுமே இல்லவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சரி இந்த சைடு வந்து சத்யா, வசந்த் அண்ட் கோ அதெல்லாம் கேட்போம் வேளச்சேரியிலேயே அப்படின்னா அங்கேயுமே வந்து இல்லை. ஒரு சில இடத்துல இருந்துச்சு, பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து பிராண்டடாக இல்லை. பிராண்டே இல்லாமல் லோக்கல் ப்ராடக்ட் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அது வாங்குறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய வீடு பக்கத்துலேயே வந்து ஃபேபர் அண்ட் ப்ரெஸ்டீஜோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ் இருக்குது. 2 ஷோரூம்லேயும் கால் பண்ணி கேட்டப்போ ப்ரெஸ்டீஜ் வந்து அவங்க ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுப்பா, 10 டேஸ் ஆகும் ஸ்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேபரில் கேட்டப்போ எங்ககிட்ட லாஸ்ட் 5 பீசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு கடைசியில் இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 850 மீட்டர்ஸில் தான் இருக்குது இந்த ஷாப். நான் அதை விட்டுட்டு டி நகர் ஃபுல்லாலாம் போய் தேடியிருக்கேன். பட் நானே வந்து கொஞ்சம் யோசித்து இதை வந்து வாங்கியிருக்கலாம். நான் வந்து ஃபேபரோட இன்ஃப்ராரெட் குக் டாப் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம ஆல் கைண்ட் ஆஃப் வெசல்ஸ் வந்து வச்சு குக் பண்ணலாம். ஈவன் வந்து கேஸ்ட் அயர்ன் அண்ட் அண்ட் பாட் கூட வச்சு குக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வாங்குகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராடக்டாக வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் எந்த ஒரு பேசிக் பிராண்ட்ஸ்க்குமே போகவே இல்லை. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நீங்களுமே இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நாங்கள் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெமன்லாம் வந்து சுற்றி போட்டு அப்படி தான் வந்து நாங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அதே மாதிரியே வந்து செஞ்சுட்டு இப்போ லாஸ்ட் 1 வீக்காக நான் இதில் தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து நான் ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணும்போது அதில் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த எல்பிஜி இஷ்யூனால தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இண்டக்ஷன் அண்ட் இன்ஃப்ராரெட் குக் டாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. அப்படி வந்து உங்கள்கிட்ட ஒரு சிலிண்டர் தான் இருக்குன்னா நீங்கள் அட்வான்ஸாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிகாஷனை வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா என்ன மாதிரி இப்படி தான் வந்து கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் காமிச்சிருக்க மல்டி குக் கெட்டிலோடைய டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. இதோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த லிங்க்கை வைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.